இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம இன்னைக்கு 3 வெரைட்டி ஆஃப் லட்டு செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 லட்டும் எப்படி செய்யறதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பீனட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. ஸோ இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ 1 கப் வேர்க்கடலைக்கு அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு நமக்கு மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை கொரகொரப்பா 1 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நைஸா இல்லாம நல்லா கொரகொரப்பா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடிச்சு வச்சிருக்க வெல்லத்தை முழுசா ஆட் பண்ணாம நம்ம பாதி பாதியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதியை கொட்டி இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க வெல்லமும் கொட்டி இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் பசையே வந்துட்டு நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல உருண்டை வரும். நீங்கள் எடுத்திருக்க பீனட்டோட தன்மையை பொறுத்து இருக்கு. தேவைப்பட்டா நெய் இல்லாட்டினா ஆயில் கையில் தடவி நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்க பீனட் நல்லாவே எண்ணெய் வந்து எனக்கு பிடிக்க நல்லா வந்தது. ஸோ இப்போ நமக்கு பீனட் லட்டு ரெடி. அடுத்து டேட்ஸ் லட்டு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 3/4 கப், தேவையான அளவு ஹனி, தேங்காய் திருவல், பிஸ்தா, பாதாம், உலர் திராட்சை, ஃபிளாக்ஸீட், முந்திரி, தேவையான அளவு நெய். இப்போ இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் தேங்காய் திருவலை இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ட்ரை பேன்ல தான் வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் கிடைச்சதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே பேன்லயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வேர்க்கடலை. இப்போ இது வந்து நம்ம வெறும் வேர்க்கடலை மட்டுமே வச்சு கூட நம்ம செய்யலாம். அடுத்து ட்ரை ஃப்ரூட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பியா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, நாமளே எடுத்துக்கிறது தான். நம்ம நட்ஸ் சேர்த்துற அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய நட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபிளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிளாக்ஸீட் போடும்போது இது நல்லா வெடிக்கும். அதனால இது போட்ட உடனே நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கிடையில நம்ம டேட்ஸை மிக்சியில போட்டு நல்லா இந்த மாதிரி நல்ல பேஸ்டா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஆனா சிம்ல வச்சு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா இது கூட நல்லா ஜெல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்வீட்னஸ்னு எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டேட்ஸ்லேயே நல்ல இனிப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம ஹனி விட்டு எடுக்கும்போது நமக்கு உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ பாருங்க, நம்ம ஹனி ஆட் பண்ணதுனால நல்ல உருண்டைகள் பிடிக்க வரும். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு சைஸ்ல நம்ம உருண்டைகள் பிடிச்சு எடுத்துக்கலாம். இது 1 வீக் அளவுக்கு நம்ம வெளியில வச்சிருந்தே சாப்பிடலாம். இல்ல ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹனி ஃபாக்ஸ்டெயில் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு தெனை எடுத்திருக்கேன். ஸோ இந்த டம்ளர் வந்து எனக்கு 250 கிராம் வரும். இதை நம்ம 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம தண்ணியில ஊற போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்ல நம்ம ஊற வச்ச தெனைய உலர்த்தி எடுத்துக்கலாம். சுத்தமா தண்ணி இல்லாம இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஃபேன்ல 30 to 40 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெனை நல்லா காஞ்சிருச்சு. பாருங்க, இப்படி நம்ம தெனையை எடுத்து உதுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு உதிர்ந்து வரணும். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கீ விட்டு தேவையான அளவுக்கு முந்திரியை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பீனட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலும் முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காத அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இத தெனை மாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம தேனை ஆட் பண்ணணும். இப்போ உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி இதுல தேன் ஊத்தி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்க தேன் எடுத்துக்கல அப்படின்னா நீங்க மண்டவெல்ல பாகு வேணாலும் எடுத்துக்கலாம். மண்டவெல்லம், கருப்பட்டி எந்த பாகு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உருண்டைகள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி தெனை மாவாவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ தேவையான சைஸ்ல லட்டூஸ் பிடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் இது கொஞ்சம் ஹீட்டு. ஸோ நம்ம கரெக்டான அளவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேன் திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த 3 லட்டையும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.